சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தொடர்புடைய 7 இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விவரங்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். ஊழல் மற்றும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கருப்பூர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியிருந்தனர். நள்ளிரவில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய பொழுது அவர் சொந்த ஜாமீனில் நிபந்தனையுடன் நிபந்தனை ஜாமீனில் வெளியிட்டார். அதன்படி சூரமங்கலம் உதவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தினந்தோறும் கையெழுத்திட வேண்டும், அதே போல காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தொடர்புடைய 7 இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறை, அலுவலக அறை மற்றும் அங்கு தங்கும் அறை உள்ளிட்ட இடங்களிலும் சேலம் சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் மொத்தம் 7 இடங்களில் தற்பொழுது காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று நடந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் கிடைக்குமா என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக வளாகத்திலேயே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று தொடங்கியது தொடர்பான இந்த வழக்கில் அது தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் கிடைக்குமா என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த சோதனையானது 7 இடங்களில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.